ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 தக்காளி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இப்போ பூண்டு சின்ன சைஸ் பூண்டு 1, கருவேப்பிலை போட்டு நல்லா எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து இடித்து எடுத்துக்கலாம் நல்லா. அப்புறம் வேக வச்ச தக்காளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டலாம் இல்லைன்னா அந்த தக்காளி சக்கை மட்டும் எடுத்து தனியாக போட்டுடலாம். இப்போ அரைச்ச ஜீரக மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன். கொள்ளு வந்து பச்சை கொள்ளை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை கொள்ளு பொடியை வந்து நம்ம 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு இந்த பாத்திரத்துக்கு 3 தக்காளிக்கு வந்து 1/4 லிட்டர் தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நுரக்கட்டுற அளவுக்கு வச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நுரக்கட்டின அளவுக்கு வச்சு இறக்கினா நம்ம பச்சை கொள்ளு ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை சீசனில் வந்து இந்த சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.